பட்டங்கட்டி ஒளியை தந்து. பட்டங்கட்டி ஒளியை தந்து. ஆமா. அது மட்டுமா? ஏய், இப்பெல்லாம் சொன்னது புரிந்ததா? அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய நான் தான் கர்ணராஜன். நன்றாக தெரிந்து கொண்டாயா? வாரி வாரி குடிக்கூடிய நான் தான் தானவல்லல். சரி மகாராஜா, இப்ப வாரி 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 குடிக்கிறீங்களே. ஏய், எனக்கு இந்த அங்கு தேசத்துல என்ன வேலைங்க? கேட்ட போரு லாலைக்கோ. யாரு வந்து யாரு வந்து என்னிடம் யாசகம் கேட்டாலும் இல்லை என்று வாரி 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 குடித்து விடுவேன். இப்ப மகாராஜா, இந்த அங்கு தேசத்துல இந்த ஏழை எளிய மக்கள் அனைவரும் வந்து யார் எது கேட்டாலும் வாரி வாரி கொடுக்குறீங்களே. ஆமா, வாரி வாரி கொடுக்குறீங்களே, அது யாரோட பொருள்? யாரோட பொருள்? இந்த அங்கு தேசம் எனக்கு எப்படி வந்தது தெரியுமா? முன்னொரு காலத்திலே பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேரு? பஞ்சபாண்டவர்கள் 5 பேர்கள். துரியோதனன் தம்பியாமார்கள் 100 பேர்கள். 100 பேர் மொத்தம் 105 பேர்கள். 105 பேர்கள். ஆமா, 105 பேர்களுக்கும் வில் அரங்கேற்ற போட்டி நடந்தது. வில் அரங்கேற்ற போட்டி நடந்துவிட்டது. எப்படி? வில் அரங்கேற்ற போட்டி நடந்துவிட்டது. அப்பொழுது எல்லாரும் அவரவர்களுக்கு கற்று வைத்த வித்தையை காட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அர்ஜுனனே சிறந்த வில்லாளி அப்படி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நானோ அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தேன். கடைசியாக நின்று அமர்ந்து பார்த்தேன். என்று ஓடி காட்டினேன் என் வித்தத்தை. இதோ பாருங்கள். கைலாயம் பார்க்க வேண்டுமா? வைகுண்டம் பார்க்க வேண்டுமா? இதோ பாருங்கள். அப்படி என்று என் வித்தைகளை காட்டினேன். சபையோர்கள் எல்லாம் கர்ணனே சிறந்த வில்லாளி என்று அமர்ந்து கொண்டிருந்தார். பார்த்தார் சபையோர்கள், என்னடா இது அப்படின்ட்டு அங்கே கிருபாச்சாரி எழுந்து, அடே கர்ணா, நீயோ ஒரு கம்மாளன், ஒரு ஆச்சாரி, ஏழாளுக்கான கீழான ஜாதி. நீ வந்து இங்க இந்த போட்டிகளில் நீ கலந்து கொள்வதா? இது சத்திரியர்களுக்கு மட்டுமான சபை. இந்த சபையா சத்திரியர்களுக்கான மட்டும்தான சபை? ஆமா, சத்திரியர்களுக்கு மட்டும்தான் சபை. உனக்கு கிடையாது என்று தெரிவித்தார். ஆமாம், பார்த்தேன். என்ன செய்வதென்று தெரியாமல் கூனி குறுகி ஒரு ஓரமாக நின்று அவமதித்து விட்டார்களே. ஓரமாக நின்று விட்டேன். அங்கே பார்த்தார் கௌதம மகாமுனிவர். பார்த்து விட்டார். மகாமுனிவர் பார்த்தார். என்னது? முன்னொரு காலத்திலே சிவபெருமான் மூங்கில பிறந்தாரு. அவரு என்ன ஜாதின்னு சொல்லுவீங்க? இந்த பகவான் இருக்கிறாரு, பகவான் அவரு வந்து ஒரு இதுல நரசிம்ம அவதாரமா பிறந்தாரு. அவரு என்ற ஜாதின்னு சொல்லுவாரு. அப்படி என்று சொல்லி எம்மதமும் ஒன்றுதான். இந்த போட்டிகளுக்கு ஜாதிபதி பேதங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படி என்று கௌதம மகாமுனிவர் சொன்னார். பார்த்த சபையோர்கள் எல்லாரும் அமைதியாக பார்த்தார்கள். என் தம்பி துரியோதனாகப்பட்டவன் ஓடாடி வந்தான். அதே தேவர்களே, நானும் அங்கு தேசத்தை எனது தம்பியாக துரியோதனாகப்பட்டவன் அங்கு தேசத்தை எனக்கு மணிமுடி வழங்கி என்னைக்கு கொடுத்தான். துரியோதன மகராஜ் என்ன பண்ணாரு? அந்த யாருக்கும் வணங்காமடியே ஆமா அன்று ஒன்று மணி சுட்டி விட்டான். அது மட்டுமல்ல,
இந்த அங்கு தேசத்துல என்ன வேலை? யாரு வந்து கேட்டாலும் அப்படி வந்ததுதான் எனக்கு அங்கு தேசம். அங்கு தேசம் என்றால் என்ன? மன்மதனை எரித்த இடம் பேரு அங்கு தேசம். அந்த அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ணராஜன். ஏய், யாரு வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று தடை இல்லாமல் வாரி 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 கொடுப்பேன்டா. வாரி 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 கொடுக்குறீங்களே? ஆமா. இப்போதைக்கு ஒரு 230 ரூபாய் கொடுங்க. என்னடா காலை கோட்டை கடைக்கு போனங்க. நான் 12 மணிக்கு தானே நாளைக்கு தருக்கும். ஓ, 12 மணிக்கு இப்ப கொடுங்க. இப்ப எங்கடா இல்லையாடா, எல்லா கடையும் முட்டுக்குது. ஓஹோ. ஏய், அப்படி யார் வந்து எதை கேட்டாலும் வாரி 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 கொடுப்பேன். கொடுக்கபடியே வள்ளல் வருவான். ஆமா. ஏய், ஓ, தினந்தோறும் என் தம்பி துரியோதனன் வருவான். அறைகள் எல்லாம் பார்ப்பான். பொற்கள் நகைகள் எவ்வளோ இருக்கிறது என்று பார்ப்பான். என் தம்பியாகிய துரியோதனன் தனரேகையை படித்தவன். ஆமா, உன்னோட தனரேகையா? ஆமா. ஓஹோ. இப்படி கை வச்சானா அந்த பொருள் எல்லாம் அப்படியே. ஆமா, இப்ப இல்லாத இடத்துல கூட தங்க பொருள் மாறி வாழ்க்கும். ஆமா, அப்படிப்பட்ட தனரேகை உடையோன். எனக்கு வல்லல் என் தம்பி துரியோதனன். ஆமா. அப்படி இருக்க இன்றைய தினத்தில் என் தம்பி ஆமா ஏதோ காரணமாக அழைத்திருக்கிறார். சென்று பார்க்கலாம். மகாராஜா, எப்பா மகாராஜா, அண்ணன் சிம்மாசனம் போட்டு அதை போட்டுவிட்டேன். நாய்க்கால் உட்காந்து இருப்பதான். ஓஹோ, தம்பி துரியோதனா. நீடாமுடி படைத்து என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திரு. அண்ணா தம்பி துரியோதனா, சுகமா இருக்கு. ஆனால் தம்பி மாலையிட்ட மன்னர் இந்த பேர் பெற்ற உலகாண்ட துரிய கவலை கொண்டு என்னை நீ வரவழைத்த
என்னது எண்ணிக்கும் உன் முகம் எப்படி செந்தாமரை போல் மலர்ந்திருக்கும் இன்றைக்கு உன் முகமாகப்பட்டது இவ்வளவு வாடி வதங்கி இருக்கக்கூடிய காரணம் என்ன? என்னடா தம்பி துரியானா? அண்ணா என்னடா தம்பி துரியாதனா? அண்ணா அந்த முன்னோர் பேர் நீங்க சொன்ன அண்ணா தம்பி துரியாதனா என்ன செய்வேன் அண்ணா? என்னடா ஆச்சு?